காலபுருஷ தத்துவத்தின் 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி ஏற்கனவே அங்கே கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு கோச்சாரத்தில். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது குரு ராசிக்கு 12ஆம் பாவத்தில் வந்து உட்காரக்கூடிய தன்மை. அஷ்டமத்தில் சனி, ரொம்ப நிறைய பேர் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ராசி அது சிம்ம ராசி. கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ராசின்னு அது பொதுவான ஒரு பலனை சொன்னோம். இது ஸ்டார் தானே, இது நிறைய ஸ்டார் இருக்காங்க. பழைய காலத்துல சிம்மத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்துல இருந்து அவங்க சிம்ம ராசின்னு சொல்லிட்டு பௌர்ணமி யோகம் மாசி மலத்துல பிறந்திருக்காங்க. நிறைய ஜோதிட விவாதங்கள் நடந்திருக்கு, நம்மளே கூட அதை பேசியிருக்கோம். கண்டிப்பா. இருந்தாலும் சிம்மத்துல இப்பயும் வெளில தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. அப்போ ஏற்கனவே ஜென்மத்துல அவங்க சிம்மத்துல கேது, அவங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு, அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி. இதுல குரு வந்து 12ஆம் பாவத்துல அவங்களுக்கு என்ன செய்ய போறாரு? கண்டிப்பா. அதாவது குருவான் அவங்களுக்கு யாரு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5க்கும் 8 கூடையவன். ஒரு விதத்தில் நன்மையும் ஒரு விதத்தில் கெடுதலும் செய்யும். அப்போ 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை 8 12ல போய் மறையும் போது என்ன சுப வரையங்கள் அதிகமா இருக்கும். என்னது? சுப வரையங்கள். பூர்வீக சொத்துக்கள் வந்து பாகம் பிரிவினை ஆகி அதுல ஒரு பங்கு இவங்க எத்தனை அனுபவிச்சிருந்திருப்பாங்க, அதை பிரிக்க வேண்டியிருக்கும். இப்போ சொத்து இவங்களையே அனுபவிச்சிருப்பாங்க. குடும்பத்து சிம்மத்து குடும்ப தலைவனா இருந்தோ தலைவியா இருந்தோ எல்லாமே அது வந்து என்ன ஆகும்? பாகம் பிரியும். எப்படி கட்சி பிரிஞ்சதுல சொத்துக்கள் பாகம் பிரியக்கூடிய ஒரு காலம் அந்த விரைய குரு. கண்டிப்பா. அப்ப சுப விரயம், அது சந்தோஷமா அதை ஏத்துக்கணும். சந்தோஷமா ஏத்துக்கல அப்படின்னா அஷ்டம சனி உடம்புல நெஞ்சில பிடிச்சிடும். நெஞ்சில எங்க மூல நரம்புலையும் பிடிச்சிடும். அதான் கடகராசிக்கு சொன்னேன், சுத்துறது சந்தோஷமா நினைச்சுக்கிட்டா சந்தோஷமா போயிருங்கிற மாதிரி இவங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கணும். ஏத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து குரு வந்து விரயஸ்தானத்துல இருந்து சுப விரயமாகும். ஆனா பார்வை பலன்ல பார்க்கும்போது அந்த குரு பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு பார்க்கும். சுகஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த அஷ்டமச்சனியில இருந்து ஆரம்பிச்சோட அந்த உடல் உபாதைகள் நோய் சம்பந்த பிரச்சனைகள் வந்து குறையும், கண்டிப்பா குறையும். அதே மாதிரி வீடு மனை சொந்தங்கள் நிறைய முடிக்கக்கூடிய பலன் இருக்கு. தாய் வழி உறவினர்களால் நன்மையில் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி குரு பார்வை பார்க்கனா அவளுக்கு வந்து 7ஆம் பார்வையாக இவங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 6ஆம் இடம் தான் ரணருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா நடக்கக்கூடிய வம்பு வழக்கில் வாக்கை தகராறு எல்கை தகராறுல நிவர்த்தி ஆகக்கூடிய பலன் அந்த சிம்ம ராசிக்கு இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வெற்றிகரமாக இருக்கும். குரு பார்வை பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக எங்க பார்க்கறதுன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது. அதே மாதிரி அவங்களோட வயிறு வரி இடுப்பு சார்ந்த வழிகள் பிரச்சனைகள் இருக்கிறதுலாம் கொஞ்சம் குறையக்கூடிய சக்தியில் இருக்கு. சிலருக்கு வந்து கடல் கடந்து போய் வியாபாரம் பார்க்கக்கூடியதோ பொருள் சேர்க்கை ஏற்படும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி சிம்மத்துக்கு சுபவரையான கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில் ஆகாது. அதே மாதிரி கடன் வாங்கினா மீள முடியாது. சிம்ம ராசிக்காரங்க இப்ப கடனை வாங்கி தொழில் செஞ்சால் லாபம் வரும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நேர் எதிர்மறை ஆகி நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா நாங்க 5 லட்சம் ரூபாய் தண்டம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால சிம்மராசி இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போறதான் புத்திசாலித்தனம். அதுதான் உண்மை. சிம்மராசி கடன் வாங்காம இருக்கணும், அடுத்த ஆளுக்கு வந்து ஜாமீன் போடாம இருக்கணும். என்ன சுபவரைங்கிறது நம்மளை வச்சு செலவு வராது, கூட இருக்க சுத்தி இருக்கிறத வச்சு நமக்கு செலவு வந்துடும். கண்டிப்பா. சிம்மராசிக்கு இதுதான் ஒரு பலம். சிம்மராசிக்கு நல்ல பலன் தான். எத்தனை மதிப்பீடு? சிம்மராசிக்கு ஒரு 50% ஒரு நல்ல பலன். நல்ல பலம். சிம்மராசிக்கு 4ஆம் பாவத்திற்கு ஒரு பார்வை, 6ஆம் பாவத்திற்கு ஒரு பார்வை, 8ஆம் பாவத்துக்கு ஒரு பார்வை, இது சுப பார்வை இருக்கு. கண்டிப்பா. அதனால ஒரு 50% ஒரு சுபமான பலன்களை சிம்மராசி கொடுத்துட்டு இருக்கு. ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 அது வந்து உண்மையா தான் நடக்கும். அனுபவமா நிறைய பெரிய விஐபி சொல்லலாம், சாதாரண மனிதர்கள் சொல்லலாம். என்ன இப்ப அடுத்து கன்னிராசி வருது இல்லையா, இது பார்க்கும்போது நீங்க அதுல ஒரு விஐபி இருக்கா, நம்ம மக்களுக்கு பலன் அந்த விஐபிக்கும் பலன் பார்த்தோம். நிச்சயமாக. அதாவது அந்த ஒரு வருஷ கால நேயர்களுடைய ஒரு நம்ம வந்து அரசியல் பேசல, எப்பவுமே அரசாங்கத்தை வச்சுதான் மக்கள் இல்லையா, அதனால அதை பேசலாம். மக்களுக்காக அரசாங்கம். ஆமா, அரசாங்கம் மக்களுக்காக. ஜனநாயகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் மன்னன், ஒவ்வொரு மன்னர்கள் சேர்ந்துதான் ஜனநாயகம். அப்படிங்கறதுனால ராஜான்னா நம்ம எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்தா ராஜா, மக்கள் சேர்ந்து யார ராஜாவோ அவங்க ராஜா. அப்போ மக்களுக்கும் ஜனத்துக்கு ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகன் அதுக்கு தான் பாடம். அதனால எதுவுமே ஒரு இம்பாக்ட் இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு மேல இருந்து ஒரு ஆர்டர் வருது, இலவச பஸ், எல்லாரும் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். யாரு பலன் அனுபவிக்கிறா? மக்கள் தான் ஏறி இறங்குறாங்க. அப்ப தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஏதோ அரசியல் அரசாங்கம் நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் மனதிலையும் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் அரசியல் இருக்க வேண்டும்,
அதுல அரசாங்கத்தை பற்றிய எண்ணம் இருக்க வேண்டும், நாட்டை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும், சக மனிதர்களை பற்றி சிந்தனை இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு பலன், இந்த கன்னிராசி வந்து பொதுவான ஒரு பலன் சொல்றேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான பலன். ஃப்ளோல அப்படி வர்றதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. சொல்லிருங்க. உலகத்துக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்ப கடகத்துல வந்து குரு வந்து உச்சத்துக்கு வரும். ஆமா. இந்த குரு உச்சமாகும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில ஒரு 4 இடத்துல தங்க புதையல் கிடைக்கும். சரி. இந்தியாவில் 4 இடத்துல தங்க புதையலோ இல்ல புதுசா ஒரு தங்க சுரங்கமோ கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பழம்பெரும் கோயில், பழங்கால கோயில்கள் இருக்கு இல்லையா, அதான் கோயில சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா சங்கம் வந்து நிறைய எங்க இருக்கும், பாதுகாப்பா வச்சது வந்து வெளியே வரும். தங்கத்தை இருந்தது வெளியில மறைஞ்சிருந்த தங்கத்தை வெளிக்கொண்டு வரக்கூடியதுதான் இந்த குரு, உச்ச குரு. அதே மாதிரி இந்தியாவிலேயே கடலுக்கு கீழே வந்து பெட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு இடத்துல. இது இந்த முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோ, இதுதான் ரெக்கார்ட். சரி. அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்தியாவில் புதிய இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்படும். கண்டிப்பா. தங்க சுரங்கங்களோ தங்க புதையல்களோ ஆலயங்கள்ல இருந்து தங்கங்கள் பல குவியல் திருவனந்தபுரத்துல வந்தது. ஆமா, சில பல காலத்துக்கு முன்னாடி எத்தனையோ ரூம்ல எத்தனையோ பல லட்சம் கோடி மதிப்பிலான தங்க இது வந்து தெரியாமலே இருந்தது. இப்ப தெரிய வந்தது, பாதுகாப்பா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி இதுவும் பல விஷயங்கள் வரும் அப்படிங்கறதுல உங்களுடைய ஜாதகத்தினுடைய குரு பகவானுடைய பயிற்சியினுடைய உங்களுடைய ப்ரெடிக்ஷனா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. அது குருக்கு, அது மட்டும் இல்ல, குரு பக்கத்துல கேது, அதுக்கு 9 சனி, மூணையும் தொடர்பு பண்ணி நிச்சயம் அது உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக 99.99% சரியாக இருக்கும். இது அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது, பழைய கிளைண்ட்ஸுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும்.